ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கடலை குருமா. இது பண்ணுறதுக்கு 1 கப் கொண்டக்கடலை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். 10 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஒரு 5 சின்ன வெங்காயம், 50 கிராம் அளவுக்கு ஒரே ஒரு சின்ன தக்காளி, 1.5 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 கப் துருவின தேங்காய், இதோடவே ஒரு 5 கேஷ்யூ நட் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே கடையில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 150 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ் வரை வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 100 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி தட்டு வச்சு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இதோடவே அது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இது பூரிக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் திக்காகவும், சப்பாத்திக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் டைல்யூட்டாகவும் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் சக்தியோட சிக்கன் மசாலா 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சுக்கணும். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுருந்தா போதும். இந்தளவுக்கு திக்காகி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்மளோட குருமா ரெடி ஆயிரும். நீங்கள் பூரிக்கு பண்ணுறதா இருந்தால் இந்தளவுக்கு திக்காகவும், சப்பாத்திக்கு பண்ணுறதா இருந்தால் இதோட கொஞ்சம் டைல்யூட்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு.